Good evening, guys. என்னோட வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். Can anyone confirm me? Yeah, it's audible. Hi, good evening. Good evening, Kaushik. Good evening. Just ஒரு 5 more minutes wait பண்ணுவோம். Still members need to join. Then we will start the session. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் சம் கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். லைக் இங்க யாராச்சும் டைனமோ தெரியாம இருக்கீங்களா? டைனமோ எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அது மாதிரி. ஸோ ஃபார் தென் எல்லாருக்கும் வந்துட்டு டைனமோனா என்னன்னு தெரியும், டைனமோல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வெரி குட். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? Yes, Kaushik, I can see your screen. Okay. Then shall we start the session? Everyone ready? Okay, let's start the session. First of all, welcome to the demo. டைனமோ தெரிஞ்சு தென் டைனமோக்கு அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்ச எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட் பத்தின ஒரு சின்ன டெமோ. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 2021 இந்த நேம் ஆஃப் HK கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ். அண்ட் 2024 வந்துட்டு நம்ம பீட்டான் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணி, விச் இஸ் பிம் எஜுகேஷன் ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஃபார் நவ் 500+ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் Revit, Dynamo, Revit, Python, Revit plugin creation, then AutoCAD plugin creation, Civil 3D. ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தென் அபவுட் த ட்ரைனர், ஸோ மை நேம் இஸ் கௌஷிக். ஐம் ஒர்க்கிங் அஸ் அ பிம் டெவலப்பர். ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னவா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, மெக்கானிக்கல் பிம் மாலர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலி வந்துட்டு பிளம்பிங் சர்வீசஸில் ஒர்க் பண்ணேன், லைக் வாட்டர் சப்ளை, ஃபயர் ஃபைட்டிங், HVAC பைப்பிங், இது மாதிரி சர்வீஸில் தான் ஒர்க் பண்ணேன். தென் லேட்டர் நான் டைனமோ கற்றுக்கிட்டேன். டைனமோக்கு அப்புறம் பைத்தான் கற்றுக்கிட்டு சம் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். லேட்டர் ஷீஷாப் கற்றுட்டு ஆடின் டெவலப்பரான இப்போ மல்டிகேட் டெவலப்பர் பிளஸ் ஆட்டோடெஸ்க் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் விச் இஸ் ஃபோர்ஜ் டெவலப்பராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். கோயிங் ஃபார்வர்ட், ஸோ இன்னைக்கு டெமோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் அட்வான்ஸ்டு டைனமோ வந்து கற்றுக்கணும்,
தென் இப்போ நான் டைனமோ அட்வான்ஸ்டு டைனமோ கத்துக்கணும், விச் மீன்ஸ் ரிவிடிபி வித் பைத்தான் கத்துக்கணும் அப்படின்னா எங்க நான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் இந்த கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்க. லாஸ்டா நம்ம ரிவிடிபில சம் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். இட் நாட் ஒன்லி இன் ரிவிடிபி வித் பைத்தான், இந்த ரிவிட் ஆட்டோமேஷன்ல எந்த பேஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த செஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்ட்ராக்டிவா இருந்தாதான் உங்களுக்கும் நான் சொல்ற எல்லா கண்டென்ட்டும் எடுக்க முடியும். நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால ஹாப்பியா ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியும். ஸோ எப்போ எந்த பேஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எஸ், ஸோ முடிஞ்ச அளவுக்கு செஷனை இன்ட்ராக்டிவா வைங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பவர் ஆஃப் அட்வான்ஸ்டு டைனமோ. ஏன் நம்ம டைனமோ அட்வான்ஸ்டு டைனமோக்கு நம்ம போகணும்? எனி சஜஷன்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் சைட்? எத்தனை பேர் நம்மளோட டைனமோ டெமோ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? இங்க இருக்கவங்க யாராச்சும் பீட்டாவோட டைனமோ டெமோ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? கேன் ஐ கெட் எஸ் ஆர் நோ? No, actually, it's my first time attending your session. ஓகே. டைனமோ கிளாஸ்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்ம ஏன் டைனமோ கத்துக்கணும், இந்த டைனமோ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெமோ கொடுத்திருப்போம். லைக் இனிஷியலா மாடலிங்ல இருந்து ஃபைனல் ஷீட் கிரியேஷன்ல வரைக்கும் எல்லா பிளேஸ்லயும் என்னால டைனமோ யூஸ் பண்ண முடியும் வச்சிருப்பேன். லைக் ஃபர்ஸ்ட் வால் கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் ஃபேமிலி ரிப்ளேஸ் பண்றது, நெக்ஸ்ட் கிளாஸ் டிடெக்ஷன் பண்றது, அடுத்து ஷீட் கிரியேட் பண்றது. ஸோ இது மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லயும் டைனமோ யூஸ் பண்ணணுன்றது தான் டைனமோட டெமோ கிளாஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் டெமோ கிளாஸ்ல நம்ம இந்த ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிருப்போம். இப்போ அதே ஸ்கிரிப்டை நான் என்னோட அனதர் ரிவிட் வெர்ஷன் நான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஓபன் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் எரர் வருது அப்படின்னா, சம்திங் எரர், இங்க ஒரு எரர் இருக்கு, இங்க ஒரு எரர் இருக்கு. இந்த எரர் ஏன் வந்துச்சு? எனி ஐடியா? ரீசன் மேபி நோட் ப்ராப்பரா இல்ல அப்படிங்கறனாலயா? ஓகே, actual reason enna Maybe appadina script. Sorry. Yeah. yes go ahead, please go ahead. No, maybe some scripts were missing or some API, like it cannot get some API. The madri No. problem irukku. Okay. ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ டைனமோ ஒர்க் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ரிவிட் நம்ம டைனமோ ஸ்டூடெண்ட்ஸ்ல கிளாஸ் போகும்போது என்ன சொல்லிப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 to 40 எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் நோட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இந்த எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் நோட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் டிடெக்ஷன் யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் நான் கிரியேட் பண்ணேன். இப்போ அந்த பேக்கேஜ் இல்ல அப்படின்னா உங்களால அந்த ஸ்கிரிப்டை ஓபன் பண்ண முடியாது. இப்போ நான் டைனமோ ஓபன் பண்ணும்போது உடனே எனக்கு ஒரு எரர் கிடைச்சிச்சு. என்ன எரர் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ல பைமாஃப் அப்படின்னு சொல்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட டைனமோ ஸ்கிரிப்ட்ல அந்த பேக்கேஜ் இல்ல, அதனால இந்த ஸ்கிரிப்டை உங்களால ரன் பண்ண முடியாது. கிளியர்? ஈவன் நீங்க டைனமோ தெரிஞ்சு டைனமோல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி ஆப்டிமைஸா பண்றதுன்றது தான் செகண்ட் ஸ்டேஜ். இப்போ நீங்க ஒரு உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனா ஒரு டைனமோ ஸ்கிரிப்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதை உங்க டீமுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதே ஸ்கிரிப்ட் பக்கத்துல இருக்க கொலிக் டீம்ஸ்க்கு தேவைப்படுது. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். அதான் ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வே. கரெக்டா? எஸ் ஆர் நோ? கேன் ஐ கெட் எஸ்? கம் ஆன் गाइस. எஸ் எஸ். வெரி குட். இப்போ உங்க டீமுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது, என்னால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா அது எனக்கு ஒர்க் ஆகல, சம் எரர்ஸ் வருது அப்படின்னா அப்போ அது கரெக்டான வே கிடையாது. ஓகேவா? சோ எப்போ நீங்க எக்ஸ்டர்னல் பேக்கேஜை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். ஓகே, இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். டைனமோ மட்டும் தெரிஞ்சுதுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ் டிடெக்ஷன் பண்றதுக்கான நோடு எங்க இருந்து இருந்துச்சு அப்படின்னா, பைமாஃப் அப்படின்ற ஒரு நோடு அவங்க தான் இந்த நோடு டெவலப் பண்ணிருக்காங்க.
ஒருவேளை நாளைக்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க இந்த நோட்ஸை வந்துட்டு பிளாக் பண்றாங்க, இல்ல அந்த நோடோட அவைலபிலிட்டி வந்து நான் க்ளோஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? உங்களால கிளாஸ் டிடெக்ஷன் டைனமோல பண்ண முடியாது. ஜென்ரலா டைனமோல நோட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? எனி ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? Okay. ரிவீட்ல உள்ள எலமெண்ட்டை நம்ம ஜஸ்ட் உள்ள கொண்டு வரோம். எஸ். ரிவிட்ல டைனமோ இருக்கு. அந்த டைனமோல இருக்க நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ரிவிட்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் டைனமோல நோடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் நோட யூஸ் பண்ணி நான் வால் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் நோட யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபேமிலி பிளேஸ் பண்ணிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நான் வந்து எலமெண்ட் கலர் வந்து நான் ஓவர் பண்ணிருக்கேன். இந்த நோட யூஸ் பண்ணி நான் ஷீட் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? இப்ப நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிவிட்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஷீட் கிரியேட் பண்றதா இருக்கலாம், பாராமீட்டர் கிரியேட் பண்றதா இருக்கலாம், லெவல் கிரியேட் பண்றதா இருக்கலாம், கிளாஸ் டிடெக்ஷன் பண்றதா இருக்கலாம். அது மாதிரி ரிவிட்ல நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கை டைனமோல நோடு மூலியமா உங்களால பண்ண முடியும். அதற்கு உங்களுக்கு என்ன வேணும்னா நோட் அப்படின்ற இது வேணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரிவிட்ல பண்ண எல்லா நோடுமே டிஃபால்ட்டா இருக்க நோட்ஸ்ல கிடையாது. அதுக்கு நீங்க எக்ஸ்டர்னல் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். கிளியர்? இப்போ இந்த எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் வந்து எல்லாருமே ஃப்ரீ தான். ஆட்டோடெஸ்க்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இந்த யூசர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இந்த யூசர் மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஸோ எல்லாருமே நோப் டெவலப்பர்ஸ், அவங்க டெவலப் பண்ணி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஒருவேளை அந்த நோடுல வந்துட்டு பக் இருக்கு, அந்த நோடு ஒர்க் ஆகல, மொத்த டைனமோவும் ஃபேட்டல் அரே க்ளோஸ் ஆகுது, ரிவிட் வந்துட்டு ஃபேட்டல் அரே க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நோ பேக்கேஜ் டிபெண்டன்சி. உங்ககிட்ட பேக்கேஜ் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களால ஒரு டைனமோ ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈஸிலி ஷேர் யுவர் ஸ்கிரிப்ட். இப்போ நீங்க பேக்கேஜா இருந்தா ஸ்கிரிப்டை ஷேர் பண்ணும்போது அவங்களும் அந்த பேக்கேஜ் வச்சிருந்தா தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ண முடியாது. இதே நீங்க பைத்தான் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் ஷேர் பண்ண போதும் அவங்களாலையும் அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்டிமைஸ் வித் எஃபிஷியன்ட் கோட். இப்போ டைனமோல ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சில ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரன்னிங் டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். சம்டைம்ஸ் ½ hour வரைக்கும் லோட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு ப்ராசஸ் ஆகாது. சம்டைம்ஸ் 1 hour, மோர் தென் 1 hour, 2 hours கூட ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டைனமோ வந்துட்டு ஒரு நோட் பை நோடா தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஒரு 10 நோடு ஒர்க் பண்ற ஒரு விஷயத்த என்னால டைனமோல என்ன பண்ண முடியும், ரிவிட் API வித் பைத்தான்ல என்ன பண்ண முடியும்னா, ஜஸ்ட் ஒரே நோட்ல வந்து என்னால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ரிவிட் ப்ராஜெக்ட், ஓகேவா? ஸோ என்னோட ரிவிட் ப்ராஜெக்ட் தெரியுதா? ரிவிட் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? screen, I can see your screen. ஓகே. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ரேண்டமா சம் எலமெண்ட்ஸை செலக்ட் பண்றேன். எல்லாத்துக்கும் மார்க் வேல்யூ இருக்கு. இந்த மார்க் வேல்யூ வந்துட்டு 001 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னோட மொத்த ரிவிட் ஃபைல்ல எந்தெந்த எலமெண்டோட மார்க் வேல்யூ 001 அப்படின்னு இருக்கோ அந்த எலமெண்ட் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும். இது எப்படி பண்றது? ஜென்ரல் டிஃபால்ட் டைனமோல இதை நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரியில மட்டும் நான் ஃபைன் பண்ணும், அந்த கேட்டகரியில இருக்க மார்க் வேல்யூ வந்து நான் ஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டக்ட் கேட்டகரிஸ்னா டக்ட் கேட்டகரியோட மார்க் வேல்யூ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணணும். அடுத்து டக்ட் ஃபிட்டிங், அடுத்து அதே மாதிரி வந்துட்டு மல்டிபிள் கேட்டகரிஸ் லைக் ஏர் டெர்மினல், எஃப்சி யூனிட், இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் தனித்தனியா ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால பண்ண முடியும். ஓகேவா? பட் இதே எனக்கு ரிவிட் API வித் பைத்தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் ஜஸ்ட் ரன் கொடுக்குறேன். டோட்டலா 210 எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதோட மார்க் பாராமீட்டர் வேல்யூ வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 001 இருக்கு. ஸோ இந்த மொத்த ஒர்க்கையும் என்னால ஒரு நோடுல வந்து என்னால் கிரியேட் பண்ண முடிச்சு. இந்த ஒரு நோட் ரன் பண்றதுக்கு எனக்கு ஜஸ்ட் 2 seconds தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. இதுதான் ரிவிட் API பைத்தானோட அட்வான்டேஜ். கிளியர்? நான் மினிமைஸ் பண்றேன். ஸோ ஏன் வந்துட்டு ரிவிட் API வித் பைத்தான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ப்ரூஃப் அக்ராஸ் ரிவிட் வெர்ஷன். ஸோ இப்போ இருக்க நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இதே 2025 போனால் மோஸ்ட் ஆஃப் த நோட்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது.
இதுக்கு ரீசன் என்னன்றது அப்கமிங் கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? இதே நீங்க உங்களுக்கான நோட நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ்ல சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க வந்துட்டு நோட கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியர். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் யுவர் ஓன் நியூஸ். இதுதான் நம்ம இவ்வளவு நாம பேசியிருந்தோம். இப்போ வரைக்கும் சொன்னதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் ஏன் அட்வான்ஸ்டு டைனமோ கத்துக்கணும்? கிளியர். கேன் ஐ கெட் எஸ்? எஸ் ப்ரோ. யா. அபிஜித், எனி டவுட்ஸ்? No, it's all clear. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு லைக் ரிவிட் ஏபிஐ வித் பைத்தான் கத்துக்கணும் அப்படின்னா, சாரி, கண்டிப்பாக ரிவிட் ஏபிஐ வித் பைத்தான் வந்து நான் கத்துக்கணும். ஓகே. அப்போ நான் கத்துக்கணும் அப்படின்னா நான் எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ வேர் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வந்து என்னன்னு .NET அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அயன் பைத்தான் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏபிஐ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஊப்ஸ் அண்ட் எப்படி ரிவிட் ஏபிஐ டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால ரிவிட்ல ஒரு நோடு வந்து கிரியேட் பண்ண முடியும். கிளியர்? நவ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு நீங்க வந்து கேட்கலாம். ரிவிட் வந்துட்டு ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட். .NETன்றது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஆட்டோடெஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? யாருக்காச்சும் தெரியுமா? Maybe நடுவுல மேபி அவங்க இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் லைக் ஏபிஐ வந்து யூஸ் ஆகும். ஓகே. எனி மோர் ஆன்சர்ஸ்? Revit and dot. You're supposed to say something, Abhijit. No. Okay, no Maybe issues. the language, maybe Revit uses the same, like to take some elements from its background, some similarities will be there. .NET, like dot language. Revit Something was dot made up of goes from inside. .NET. That's it. Yeah, Yeah. that was Revit was something. made up of from .NET. Revit Yeah. அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை .NET யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த .NET அப்படின்னா என்ன அப்படின்னா .NETன்றது மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட். இந்த .NET யூஸ் பண்ணி உங்களால வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், மொபைல் பேஸ்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், டெஸ்க்டாப் பேஸ்டு அப்ளிகேஷன் உங்களால கிரியேட் பண்ண முடியும். கிளியர்? அப்படி இருக்கும்போது .NET யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் பேஸ்டு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் Revit, AutoCAD, Civil 3D, Naviswork, even Creo, SolidWorks, வேற என்ன சாஃப்ட்வேர்ஸ், பென்ட்லி, எல்லாமே .NET யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எல்லாமே .NETல இருந்து கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ். கிளியர்? .NET என்னன்னு புரிஞ்சா? ஓகே. இப்போ .NETக்கும் ஆட்டோடெஸ்க்கு இருக்க கனெக்ஷன் வந்து நீங்க புரிஞ்சிட்டீங்க. நெக்ஸ்ட் எப்படி நம்ம கிட்ட ரிவிட்ல வந்துட்டு மல்டிபிள் வெர்ஷன் இருக்கோ அதே மாதிரி .NETம் வந்துட்டு வருஷம் வந்துட்டு ஒரு ரிலீஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே. .NET பொறுத்த வரைக்கும் மேஜரா 2 என்விரான்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஃப்ரேம் ஒர்க், இன்னொன்னு கோர். ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் .NET ஃப்ரேம் ஒர்க். இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி என்னால டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து நான் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் ஆட்டோடெஸ்க் என்ன பண்ணாங்க, அப் டு 2024 வரைக்கும் ரிவிட் வந்துட்டு உருவாக்குனாங்க. 22ல இருந்து 24 வரைக்கும் .NETோட ரிவிட்டோட ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் என்ன அப்படின்னா 4.8. 22க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அப் டு 2017 ஆர் 19 அது வரைக்கும் என்ன பாத்தீங்க அப்படின்னா 4.7. ஓகேவா? இந்த 4.8ல எங்க இருக்கு, 8 எங்க இருக்கு? 4.8க்கு அப்புறம் ஆட்டோடெஸ்க் என்ன பண்ணிருக்கலாம், 5 யூஸ் பண்ணிருக்கலாம், 6 யூஸ் பண்ணிருக்கலாம், 7 யூஸ் பண்ணிருக்கலாம். இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஆட்டோடெஸ்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபார் 2025க்கு வந்துட்டு .NET கோருக்கு மாறிட்டாங்க. which mean 8th வெர்ஷன், .NETோட 8th வெர்ஷன், அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா .NET கோர்னு சொல்லுவாங்க. இப்போ 2026 வந்துட்டு எதுல மாறிடுச்சு அப்படின்னா .NET 9ல வந்துட்டு மாறிடுச்சு. கிளியர்? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற ஏபிஎஸ்ஆ இருக்கட்டும், கிரியேட் பண்ற டூலா இருக்கட்டும், இட் ஹேவ் டு பி சப்போர்ட் போத் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கோர். நீங்க கோட் பண்றது எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்லயும் சப்போர்ட் பண்ணணும், கோர்லயும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா?
இத எந்த ஒரு டெவலப்பர்ஸும் பண்ண மாட்டாங்க. நீங்க யூஸ் பண்ற, நீங்க இன்ஸ்டால் பண்ற எந்த ஒரு பேக்கேஜஸும், அதாவது தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸும் இத ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ண மாட்டாங்க. பண்றாங்க. ஒரு ஒரு பிரீமியம் டெவலப்பர்ஸ் வந்து சொன்னா பைமாஃப், பேக்கரி அண்ட் எமிபிவர் கூட இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றது இல்ல. ஓகேவா? இது மாதிரி ஃபேமஸா இருக்க சில பேர் மட்டும்தான் இந்த கரெக்டான கோடிங் யூஸ் பண்ணி அப்டேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் Revit API is moving to .NET Core 8. ஸோ டோட்டல் கோடிங் பிளாட்ஃபார்ம், ப்ரொசீஜர், ஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்ட் எல்லாமே வந்துட்டு 2025 வந்துட்டு அப்டேட் மாறணும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க இன்ஸ்டால் பண்ற தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு பேக்கேஜஸும் 24 வரைக்கும் கரெக்டா ஒர்க் ஆகும். 25க்கு மேக்ஸிமம் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் வந்துட்டு ஃபெயில் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு .NETனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஏபிஐ. ஏபிஐ அப்படின்னா என்ன? இப்போ இந்த ஏபிஐக்கு வந்துட்டு நீங்க நெட்ல என்ன எக்ஸாம்பிள் சும்மா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து என்ன பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஏபிஐ அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்மீடியேட்டர். ஓகேவா? நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட் சாப்பிடணும்னு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறீங்க. ஓகேவா? நீங்க டைரக்டா செஃப் கிட்ட போயிட்டு எனக்கு புரோட்டா வேணும், சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கரெக்டா? ஸோ உங்ககிட்ட வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு வெயிட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. கரெக்டா? அந்த வெயிட்டர் தான் நீங்க என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை எடுத்துட்டு போய் செஃப் கிட்ட கொடுப்பாங்க. செஃப் வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா செஃப் வந்து உங்க கையில கொடுக்க மாட்டாரு. எகைன் வெயிட்டர் தான் அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட ஆர்டர் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கும் செஃப்புக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறது தான் வெயிட்டர். அதே மாதிரி ரிவீட்டுக்கும் உங்களுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறது தான் வந்துட்டு ஏபிஐ. உங்களுக்காக விஷயத்த பண்றது தான் வந்துட்டு ஏபிஐ. இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸ்விக்கி வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, தென் ஓலா கேப், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதுல எல்லாமே என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெலிவரி பர்சன் வந்துட்டு எங்க கரெக்டா எந்த ஹோட்டல் கிட்ட இருக்காங்க, உங்க டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எந்த ரூட் வந்து எடுத்து உங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறாங்க, இது எல்லாமே உங்களால வந்துட்டு வாட்ச் பண்ண முடியும். கரெக்டா? நீங்க நினைக்கிறீங்களா ஸ்விக்கி கிட்ட வந்துட்டு இந்த இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குற அளவுக்கு சேட்டலைட் இருக்கும் அப்படின்னு? கிடையாது. அப்ப ஸ்விக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூகுள் கிட்ட இருந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்குற ஏபிஐ மட்டும் வாங்கிப்பாங்க. ஏபிஐ வாங்கி அவங்க அந்த அப்ளிகேஷன்களை இன்டர்ஃபேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு சம் சார்ஜஸ் பண்ணிப்பாங்க கூகுள். ஸோ ஸ்விக்கி வந்துட்டு டைரக்டா சேட்டலைட் அனுப்பணும் தேவை, ஆல்ரெடி இருக்கவங்கள்ட்ட ஏபிஐ மட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. கிளியர்? ஏபிஐ என்னன்னு புரிஞ்சா? எனி டவுட்ஸ்? Shall we go to next topic? இப்போ எனக்கும் ரிவிட்டுக்கும் நடுவுல ரிவிட்ட வந்துட்டு ஒரு ஒர்க்கை பண்ற சொல்ல போறேன். அது வந்துட்டு ஏபிஐ வச்சு மூலமா நான் பண்ண போறேன். ஓகே, ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏபிஐக்கு. சாரி, இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ண முடியல. Revit API docs. என்னோட Revit API docs ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இங்க பண்ணோம் இங்க வந்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டூல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, கோயிங் ஃபார்வர்ட். ஸோ கீ லேர்னிங் அவுட்கம்ஸ். இந்த கோர்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன கத்துப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கத்துப்பீங்க அப்படின்னா பைத்தானோட பேசிக்ஸ் வந்து நீங்க கத்துப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் அப்படின்றது பைத்தானோட இன்டர்மீடியட் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு Revit API. Revit API எப்படி வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணணும், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த Revit API பைத்தானோட எப்படி கோரிலேட் பண்றது. ஓகேவா? ஸோ நார்மல் பைத்தான் வந்துட்டு நம்மளால Revit குள்ள யூஸ் பண்ண முடியாது. ஏன்? எனி கெஸ்? பைத்தான் வந்து நம்ம Revit குள்ள யூஸ் பண்ண முடியாது. We should take API docs in scripts, right? No. நம்மளோட கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட மானிட்டர். ஓகே,
இந்த மானிட்டருக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்க ஒரு CPU இருக்கு, பிளஸ் இங்க வந்துட்டு எனக்கு ஒரு கீபோர்டு இருக்கு. CPU சிபியோட எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும், கரெக்டா? கீபோர்ட். இப்போ நான் இங்க ஒரு பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மானிட்டர்ல வந்துட்டு விசிபிள் ஆகுது. மானிட்டர்ல நான் மீன் மவுஸை மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க கர்சர் வந்துட்டு மூவ். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்துட்டு CPU, கரெக்டா? இந்த சிபியுக்கு இன்புட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும், அவுட்புட் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் நடக்கும். கிளியர்? ஜென்ரலா கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். இந்த இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் தேவை. நான் இன்புட் ஒரு விஷயம், இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த பண்ணி அவுட்புட்டா எனக்கு வந்துட்டு கொடுக்கணும், கரெக்டா? இந்த இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு சிபியுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்னது? பைனரிஸ். பைனரிஸ் அப்படின்னா என்ன? நம்பர்ஸ். வெரி குட். விச் மீன் ஜீரோஸ் அண்ட் 1. ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன மட்டும் தான் தெரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஓகேவா? அப்போ இப்ப நம்ம மவுஸை மூவ் பண்றதா இருக்கட்டும், கீபோர்ட்ல பட்டன் பிரஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பைனரிஸா தான் சிபிக்கு வந்து போகும். அப்போ there is a intermediate. ஓகேவா? நான் கொடுக்கிற டேட்டாவை மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த அந்த பர்சன் பேர் தான் என்ன அப்படின்னா கம்பைலர். கம்பைலரோட ஒர்க் என்ன? ஹியூமன் ரீடபிள் கோட மிஷின் ரீடபிள் கோடா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்றது விண்டோஸ் .NET. ரிவீட் வந்துட்டு ஒர்க் ஆகிற பிளாட்ஃபார்ம் வந்துட்டு விண்டோஸ் தான். மேக்கோ லினக்ஸோ கிடையாது. எஸ் ஆர் நோ? விண்டோஸ் வந்துட்டு யாரோட ப்ராடக்ட்? மைக்ரோசாஃப்ட். .NET. ஓகேவா? சோ .NET ஆக இருந்தால் அங்க வந்து கம்பைலர் இருக்கும். கம்பைலர் தான் மிஷின் லாங்குவேஜ் ஹியூமன் லாங்குவேஜ் மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோம் என்ன அப்படின்னா பைத்தான் அப்படின்னு ஒன்றது பார்த்தோம், கரெக்டா? பைத்தான் அப்படின்றது .NET-ஓட ப்ராடக்ட் கிடையாது. பைத்தான்றது செப்பரேட்டான ப்ராடக்ட். there is no connection between Python and .NET. ஓகே, இப்போ நான் ரிவீட்குள்ள நான் பைத்தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? ரிவீட்டுக்கு தெரிஞ்சது எல்லாமே .NET மட்டும் தான். பைத்தானுக்கு பைத்தான்ல நான் கோட் பண்ணாலும் பைத்தானோட லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பைத்தானுக்கு யாரு இருப்பாங்க அப்படின்னா இன்டர்பிரேட்டர் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நீங்க பைத்தான்ல கோட் பண்ணீங்க அப்படின்னா அதை மிஷின் லாங்குவேஜா மாத்துறதுக்கு இன்டர்பிரேட்டர் இருப்பாங்க. நார்மலா ஒர்க் பண்றது எல்லாமே கம்பைலர் வந்து பண்ணும். ஓகேவா? இப்போ நான் ரிவீட்குள்ள போயிட்டு நான் பைத்தான்ல பண்ணா இது ரிவீட் அக்செப்ட் பண்ணிக்குமா பண்ணிக்காதா? ரிவீட்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா அயன் பைத்தான் யூஸ் பண்றோம். கிளியர்? ஏன் நம்ம அயன் பைத்தான் படிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சா? ஏன்னா ரிவீட் வாஸ் மேட் அப் ஆஃப் .NET. .NET only understand .NET supporting language which is C#. Clear guys? Yes bro. Yeah. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ரிவீட் API வித் ஃபங்க்ஷன்ஸ், கோர் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். லாஸ்டா கஸ்டம் நோட்ஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்குள்ள வரும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் தெரிஞ்சாதான் உங்களால ரிவீட் API டாக்குமெண்டேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது என்ன அப்படின்னா நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நேம் ஸ்பேஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங்ல ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடிய டெர்ம்ஸ். ஓகே, இதை நான் டெலிட் பண்றேன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லுசைல் ஸ்டேடியம் ஆர் புர்ஜ் கலிஃபா, எனி ஃபேமஸ் பில்டிங்ஸ். ஓகேவா? இதனோட மொத்த பில்டிங். இது நம்ம சிவில் இண்டஸ்ட்ரியில கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? there will be a architecture, structure, MEP, then multiple levels. ஓகேவா? ஸோ இது மாதிரி மொத்த ப்ராஜெக்டையும் வந்துட்டு
இந்த பர்டிகுலர் டிசிப்ளின்ல டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பீப்புள் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கை பார்த்துப்பாங்க, மெக்கானிக்கல் பீப்புள் எம்இபி பர்சன்ஸ் எம்இபி ஒர்க்கை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மொத்த ப்ராஜெக்ட்டும் லெவல் வைஸ் வந்துட்டு பிரிப்பாங்க, தென் ஜோன் வைஸ் வந்து பிரிப்பாங்க. எல்லாரும் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டா மாத்துவாங்க. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இப்படிதான் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் ஐடி இண்டஸ்ட்ரியும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துப்போம், ஸ்விக்கி அப்ளிகேஷன் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஸ்விக்கி டோட்டலா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா எல்லாரும் ஒரே இதை ஒர்க் பண்ண மாட்டாங்க, மொத்த அப்ளிகேஷனும் பார்ட்டா பிரிச்சிருவாங்க. ரெஸ்டாரண்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு டீம், கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டீம், பேமெண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டீம், லொகேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டீம், பில்டிங்க்கு இன்னொரு டீம். எப்படி நம்ம தனித்தனி ஃபைல்ஸா வச்சிருக்கோமோ ஐடி இண்டஸ்ட்ரியில தனித்தனி நேம் ஸ்பேஸா வச்சிருப்பாங்க. நேம் ஸ்பேஸ்னா ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர், ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள அவங்களோட டோட்டல் ஒர்க்ஸும் போட்டு வச்சுப்பாங்க. இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? நேம் ஸ்பேஸ் என்னன்னு புரிஞ்சதுன்னா எப்படி நம்ம இதுல டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டா பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேஸா வச்சுப்பாங்க. இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? கிளாஸ் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு டிசைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு நான் வந்துட்டு மேக் பண்றதுக்கு ஒரு டிசைன் வச்சிருக்கேன். இந்த டிசைனை வச்சு என்னால எத்தனை வாட்டர் பாட்டில் கிரியேட் பண்ண முடியும் ரியல் டைம்ல? ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல 10 வாட்டர் பாட்டில் கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல 100 வாட்டர் பாட்டில் கிரியேட் பண்ண முடியுமா இந்த டிசைனை வச்சு? என்கிட்ட ஒரு டிசைன் ஃபைல் இருக்கு, அந்த டிசைன் ஃபைல வச்சு எத்தனை ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் பூஜ் கலிஃபா கிரியேட் பண்றதுக்கான டிசைன் ஃபைல் என்கிட்ட இருக்கு. அந்த டிசைன் ஃபைல வச்சு எத்தனை பூஜ் கலிஃபா பில்டிங் வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் எவ்வளவு வேணாலும் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? என்னோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படின்றது ஒண்ணு இல்ல, டிசைன். அந்த டிசைனை வச்சு ஒரு ப்ராடக்டா மேக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டால என்னென்ன விஷயம்லாம் ரியல் டைமா ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ் பண்ண முடியுதோ அது வந்துட்டு மெத்தட். இப்போ வந்துட்டு கிளாஸ். ஓகேவா? எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை வச்சு ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்டூடெண்டால கேட்க முடியும், நடக்க முடியும், விளையாட முடியும், சாப்பிட முடியும். அதெல்லாம் வந்துட்டு மெத்தட்ஸ். அதே ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவன் ஹோல்ட் பண்ணியிருக்கான், அந்த ஸ்டூடெண்ட் நேம் என்ன, ஐடி என்ன, எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், இது மாதிரி இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு என்னது அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. ஓகேவா? ஸ்கூட்டர் டிசைன் இருக்கு. அந்த ஸ்கூட்டர் டிசைனை வச்சு ரியல் டைமா ஒரு ஸ்கூட்டர் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கூட்டரால பண்ண முடிஞ்ச விஷயம் எல்லாம் மெத்தட்ல வரும். அந்த ஸ்கூட்டரால நான் ஆக்சிலரேட்டர் கொடுக்க முடியும், அந்த ஸ்கூட்டருக்கு வந்து பிரேக் அப்ளை பண்ண முடியும், டர்ன் லைட்டை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன? அந்த ஸ்கூட்டரால வச்சு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? அந்த ஸ்கூட்டரோட கலர் என்ன, பிராண்ட் என்ன, இன்ஜின் என்ன, பிரைஸ் என்ன, இதெல்லாம் ஸ்கூட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா? இப்போ கிளாஸ்னா நேம் ஸ்பேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, இது புரிஞ்சுச்சா? இது அப்படியே போயிட்டு நம்ம ரிவிட்ல போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ ரிவிட் இல்லாம உங்களுக்கு புரிஞ்சதுதானே? இதுல எது டவுட் இருக்கா? நேம் ஸ்பேஸ்னா என்ன? நத்திங் பட் ஃபோல்டர். நேம் ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்கும்? நிறைய கிளாஸ் இருக்கும். ஓகே, கிளாஸ்னா என்ன? டிசைன். அந்த கிளாஸை வச்சு என்னால ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்டால பண்ண முடிய விஷயம் மெத்தடு, அந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்க இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ ப்ரோ, கிளியர். ஓகே, இப்போ இது அப்படியே ரிவிட்ல எடுத்து போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃப்ளோர் பிளான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபேமிலிஸ் வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்கேன். ஏர் டெர்மினல், எக்ஸாஸ்டிக்கல். இது வந்துட்டு ஃபேமிலிஸ். கரெக்டா? இது வந்துட்டு ஏர் டெர்மினல் அப்படின்றது கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குள்ள என்கிட்ட இத்தனை ஃபேமிலிஸ் இருக்கு. இந்த ஃபேமிலியில 600 x 600 அப்படின்ற எனக்கு ஒரு டைப் இருக்கு. கரெக்டா?
இதுதான் வந்துட்டு டிசைன். இந்த டிசைனை வச்சு என்னால எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ். விச் மீன் இது அப்படியே ப்ரோக்ராமட்டிக்கலா வச்சு நான் சொல்றேன், இதுதான் கிளாஸ், இதுதான் டிசைன். இந்த டிசைனை வச்சு ஒரு ரியல் டைம் ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த டிசைனை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராடக்ட மேக் பண்றேன். அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட், ஓகேவா, இந்த ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருக்கு, லெவல் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், லைக் என்ன டோட்டல் ப்ரெஷர்ல இருக்கு, என்ன ஃப்ளோல இருக்கு, அதோட மார்க் வேல்யூ என்ன, அதோட கமெண்ட்ஸ் வேல்யூ என்ன, இதெல்லாம் இந்த எலமெண்ட் வச்சிருக்க இன்ஃபர்மேஷன், விச் மீன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த எலமெண்ட் மேல நான் என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ண முடியும், என்னால மார்க் வேல்யூ 007ல இருந்து 005 மாத்த முடியும். இப்ப என்ன பண்ணிருக்கேன், அந்த எலமெண்ட் மேல நான் ஒரு ஆக்ஷனா பண்ணிருக்கேன். கிளியர் கைஸ்? இப்போ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்ஸ்னா ப்ராப்பர்ட்டிஸ்னா, இத ரிவீட்டோட ரிலேட் பண்ணி உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? Can I get this? Very good. ஸோ ப்ரோக்ராமிங்ல ரொம்ப கஷ்டமான டாபிக் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான். ஓகேவா, கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சிஸ்டம், கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ ரேம்னா என்ன, ரேம்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா, இதுதான் ரேம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இதுக்கு வந்துட்டு இன்புட் ஒன்னு இருக்கும், சிபியூல வந்துட்டு இன்புட் ஒன்னு இருக்கும், அவுட்புட் இருக்கும். இந்த ரேம்ல மெமரி ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டா? மெமரி ஸ்பேஸ்னா என்ன, 16 GB, 18 GB, 32 GB, 64 GB அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் அந்த ரேமோட சைஸ். இந்த ரேம்ல என்ன இருக்கும், நான் ரிவீட் ஓபன் பண்றது வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரேம்ல ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும். இப்போ ரேம் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் என்னால ஒர்க் பண்ண முடியும். ரேம் அதிகமா இருந்துச்சுன்னா அட் அ டைம்ல என்னால நிறைய சாஃப்ட்வேர்ஸை ஓபன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். கிளியர்? இப்போ நான் ரிவீட் ஓபன் பண்ண அப்படின்னா ரேமுக்குள்ள இந்த ஸ்பேஸை வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும். பிளஸ் ஆட்டோகேட் நான் ஓபன் பண்ண அப்படின்னா ரேம்ல இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும். கிளியர்? ஆக்குபை பண்றது எவ்வளோ, இப்போ ரிவீட்னா டோட்டலா ஒரு ரேம்ல இருந்து ஒரு 2 GB வந்துட்டு ப்ராசஸ் டைம் எடுத்துக்குது, ஆட்டோகேட் வந்துட்டு 1 GB ப்ராசஸ் டைம் வந்து எடுத்துக்குது. ஓகேவா, இது மாதிரி இப்படிதான் வந்துட்டு ரேம் வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி கோடிங் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா, கோடிங்ல வந்துட்டு பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். இப்போ நீங்க ஓகேவா ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் பேசுற மாதிரி தான் வந்து இருக்கும் பைத்தான் வந்து கத்துக்கிறது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பைத்தான்ல இந்த பர்டிகுலர் ரேம்ல இருக்க ஒரு ஸ்பேஸை நான் எடுக்க போறேன். எல்லாருமே வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அப்படின்னு வந்துட்டு டைனமோலயே நம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்றோம். a ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, இப்போ a ஈக்குவல் டு 10 இப்படி நான் கொடுக்கும் போது ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும், இந்த ஃபைலை நான் ரன் பண்றேன், ரன் பைத்தான் ஃபைல் ரன் ஆயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. ரைட்? ஏன்? ஆனா இந்த ஃபைலை நான் ரன் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும், இந்த பர்டிகுலர் ரேம்ல ஒரு மெமரியை நான் எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெமரி எடுத்துட்டேன். இந்த மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு அந்த மெமரி ஸ்பேஸ்க்குள்ள 10 அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் சேவ் பண்ணியிருக்கேன். கிளியர் கேஸ்? இந்த 10 அப்படின்னு சேவ் பண்ணியிருக்க டேட்டாவோட அந்த மெமரியோட நேம் என்ன அப்படின்னா a. கிளியர்? பைத்தான்ல a ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இதுதான் உங்களுக்கு நடக்குது கம்ப்யூட்டர்ல. வேரியபிள்னா என்ன, நீங்க மெமரியில அலோகேட் பண்ண ஸ்பேஸோட நேம். 10 அப்படின்றது என்ன, அந்த மெமரிக்குள்ள என்ன டேட்டாவை உள்ள போட்டீங்க, என்ன வேல்யூவை உள்ள போட்டீங்க. அப்ப டேட்டா டைப்னா என்ன, சேவ் பண்ணும் போது வந்துட்டு நீங்க எந்த ஒரு ஃபைலை சேவ் பண்ணனும் அது வந்துட்டு உங்களுக்கு கேட்கும், இது வந்து PNG ஃபைலா சேவ் பண்ணணுமா, இல்ல கேட் ஃபைலா சேவ் பண்ணணுமா, இல்ல ரிவிட் ஃபைலா சேவ் பண்ணணுமா, விச் மீன் என்ன டைப்
ஆஃப் ஃபைல தட் இஸ் ரைட். ஸோ அதே மாதிரி ரேம்ல நீங்க சேவ் பண்ணும்போது நீங்க மென்ஷன் பண்ணணும் இது என்ன டைப். 10 அப்படின்னு கொடுத்துறீங்க, அந்த 10 அப்படின்றது என்ன? இது வந்துட்டு நம்பரா இல்ல ஸ்ட்ரிங்கா இல்ல இன்டிஜரா இல்ல டபுளா இல்ல பூலியனா? இது மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம கிட்ட ப்ரோக்ராமிங்ல இருக்கு. ஓகேவா? இப்போ a ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா பிரிண்ட் a அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ரன் பைத்தான் ஃபைல் கொடுக்குறேன். a வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்றேன் அடுத்து b ஈக்குவல் டு கௌஷிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கௌஷிக் அப்படின்றது ஒண்ணு இல்ல ஸ்ட்ரிங் விச் மீன் ஆல்பபெட்ஸ். இப்போ ஏக்கு பதில் பி நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா என்ன நடந்துச்சு, எனக்கு அவுட்புட்ல பி வந்து கிடைச்சு. இப்போ நான் ஏ கொடுக்கும்போது பி கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட்ல ரேம்ல ஒரு மெமரி ஸ்பேஸை நான் எடுத்துக்கிட்டேன், அந்த ஸ்பேஸ்க்குள்ள நான் வேல்யூ வந்து நான் உள்ள போட்டேன். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். கிளியர்? சி அண்ட் டி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். சி எடுத்து நான் ரன் பண்றேன். சாரி, எனக்கு வந்துட்டு வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா சிக்கு பதிலா டி கொடுத்துட்டு நான் ஃபைல வந்து நான் ரன் பண்றேன். எனக்கு டியோட வேல்யூ அவுட்புட்டா வந்துருச்சு. கிளியர்? இது வரைக்கும் ஏதாச்சும் புரிஞ்சா? வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, இது நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஆக்சுவலா கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். பிரிண்ட் அப்படின்றது ஒண்ணு இல்ல, நீ மெமரியில சேவ் பண்ணதை எனக்கு கொடு, எனக்கு காட்டு, என்ன சேவ் பண்ணிருக்க அப்படின்றது காட்டுறது தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதே ஆக்ஷன்ஸை நீங்க பைத்தான் ரிவிட் வித் பைத்தான்லயும் இந்த இன்டர்ஃபேஸ்லயும் நீங்க வந்து பண்ணலாம். நான் ரைட் கிளிக் பண்றேன், ஜஸ்ட் பைத்தானோட வந்து நான் எடுக்கிறேன், டபுள் கிளிக், ஃபுல் ஸ்கிரீன் வச்சிட்டேன். அங்க a ஈக்குவல் டு 10 கொடுத்தேன், இங்கே என்ன கொடுக்குறேன் a ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். அவுட் அப்படின்றது ஒண்ணு இல்ல பிரிண்ட். ஓகேவா? இந்த அவுட்ல இருந்து அங்க பிரிண்ட்ல வந்து a கொடுத்தோம், அதே மாதிரி வந்துட்டு இங்க அவுட்ல வந்து நான் a கொடுக்குறேன். சேவ் அண்ட் ரன், மினிமைஸ். இப்போ எனக்கு இந்த நோடோட அவுட்புட் எனக்கு வந்துச்சு, எனக்கு 10 வந்துருச்சு. இல்ல எனக்கு 10 வேணாம், எனக்கு வந்துட்டு டபுளுக்கு பதில் வந்துட்டு இன்டீஜர் நான் கொடுக்கணும். சாரி, டபுள் வேல்யூ கொடுக்கணும். 50.55. சேவ் அண்ட் ரன். எஸ், இட் வாஸ் ஓகே. இல்ல எனக்கு 50.55 வேணாம், எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ வேணும், கௌஷிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் அண்ட் ரன். ஸ்டில் இட் வில் ஒர்க். இல்ல எனக்கு வந்துட்டு இங்க வந்து கிரியேட் பண்ணா என்கிட்ட யூசர் கிட்ட இருந்து நான் சம்திங் வாங்கணும், அதை வந்து நான் அவுட்புட்ல கொடுக்கணும். ஜென்ரலா ரிவிட் எலமெண்ட்ஸ் எப்படி நம்ம டைனமால கொண்டு வரோம், பை யூசிங் செலக்ட் மாடல் எலமெண்ட். எடுக்கிறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்றேன், ரிவிட்ல சம் எலமெண்ட்ஸை நான் செலக்ட் பண்றேன். இப்போ ஒரு எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதை வந்துட்டு இன்புட்டா நான் கொடுக்குறேன். இதுதான் இந்த இன்புட். இங்கேயும் 0 1 இருக்கு, இங்கேயும் 0 1 இருக்கு. அன்ராப் எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது நான் அப்கமிங் கிளாஸஸ் எல்லாம் சொல்றேன். இப்போ நான் எங்க யூசர் கிட்ட நான் என்ன வாங்கணும் அதே அவுட்புட்டா நான் கொடுக்குறேன். சேவ் அண்ட் ரன். சி, ரிவிட் API வித் பைத்தான் வந்துட்டு வெரி ஈஸி. ஜஸ்ட் அங்க என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ், என்ன ஸ்ட்ரக்சர், என்ன கேரக்டரிஸ்டிக், இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். கிளியர் கேஸ்? நெக்ஸ்ட், இது எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ கோடிங்னா இதே கான்செப்ட் தான் வந்துட்டு இப்போ நீங்க இப்போ a ஈக்குவல் டு கௌஷிக் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதே ரேம்ல அதே மெமரி அலோகேட் ஆயிருக்கும், அந்த மெமரிக்குள்ள டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ரிவிட் API ஆப்ரேஷன் பண்ணலாமா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் எல்லாமே வந்துட்டு நேம் ஸ்பேஸ் தான் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? இப்போ மொத்த ஏபிஐயும் வந்துட்டு ஆட்டோடெஸ்க் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. எப்படி கூகுள் வந்துட்டு அவங்களோட ஏபிஐ ஸ்விக்கி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்விக்கி வந்துட்டு அந்த சேட்டலைட் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டியா ஸ்விக்கி ஆப் வந்து வச்சிருக்கு. அதே மாதிரி ஆட்டோடெஸ்க் அவங்களோட ஏபிஐ நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணாலும் என்னால ரிவிட்ல கிரியேட் பண்ண முடியும்.
எல்லாமே என்ன இருக்கும்? நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் நத்திங் பட் நான் சொன்ன மாதிரி ஃபோல்டரா பிரிச்சு வச்சிருப்போம். மொத்த ஏபியும் ஒரே இதா கொடுக்காம பிளம்பிங்லாம் வந்துட்டு ஒரு நேம் ஸ்பேஸும், மெக்கானிக்கல்லாம் ஒரு ஸ்பேஸ், ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு நேம் ஸ்பேஸ், எலக்ட்ரிக்கல் அது மாதிரி ஆர்கிடெக்சர் அது மாதிரி பிரிச்சு நேம் ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும்? கிளாஸை கிளிக் பண்ணா ஒன்னும் இருக்காது, மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சா? கேன் ஐ கெட் எஸ்? வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலமெண்ட் கிளாஸ் போறேன். ஓகேவா? டிப் ஆஃப் த கிளாஸ். நீங்க ரிவிட்ல பாக்குறது எல்லாமே என்ன அப்படின்னா எலமெண்ட். நம்ம டைனமோ கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஓகேவா? செலக்ட் மாடல் எலமெண்ட்ஸ்ல வரது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா எலமெண்டா தான் இருக்கும். மாடல் எலமெண்ட் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுக்குறேன். ரேண்டமா வந்துட்டு ஒரு டக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா மேனுவலா இருக்கா, ஆட்டோமேட்டிக் வந்து மாத்திட்டு ஒரு எலமெண்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, இந்த நோடோட அவுட்புட் எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? இது என்ன டேட்டா டைப்ல இருக்குன்றது எப்படி செக் பண்ணுவோம்? டைனமோ என்னப்பா எல்லாருமே டைனமோ தெரியும் சொன்னீங்க, யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆப்ஜெக்ட் டைப் ஆன்சர் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து என்னவா கிடைச்சிருக்கு? எனக்கு இங்க கிடைச்சிருக்குது எலமெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸா கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவிட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன்ல நான் இந்த எலமெண்ட் கிளாஸ்க்குள்ள போயிடணும். இதுதான் வந்துட்டு இப்படிதான் ரிவிட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் டக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் டக்ட் கிளாஸ்க்குள்ள போயிடணும். அப்போ டக்ட் கிளாஸ்க்குள்ள போனீங்கன்னா அந்த டக்ட்ல என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும், என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த டாக்குமெண்டேஷன்ல சொல்லும். இதுல இருக்கிறதா உங்களால பண்ண முடியும். வால் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு கிட்ட வால் கிளாஸ் இருக்கு. பைப் கிரியேட் பண்ணணும்னா என்கிட்ட பைப் கிளாஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்துட்டு பாராமீட்டர் கிரியேட் பண்ணணும்னா பாராமீட்டர் கிளாஸ் இருக்கு. ஸோ எல்லா ஆக்ஷனுக்கும் இங்க வந்துட்டு டாக்குமெண்டேஷன்ல இது இருக்கு. ஓகேவா? கன்சிடர் உங்கள்கிட்ட ஒரு கபோர்டு இருக்கு. அந்த கபோர்டு ஃபுல்லா பாக்ஸஸ் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்துட்டு டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு சாக்லேட் வச்சிருக்காங்க, ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு கேக் வச்சிருக்காங்க, ஒரு பாக்ஸ்ல பீஸா, ஒரு பாக்ஸ்ல பர்கர், இந்த மாதிரி டிஃபரெண்டா போட்டு வச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க போய் எடுத்துக்கணும். இப்போ பைப் வேணும் அப்படின்னா நீங்க அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பைப் இருக்க பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள பைப் இருக்கும். அந்த பைப் வச்சு என்ன பண்ணலாம்? பைப்பை கட் பண்ணலாம், பைப்பை மூவ் பண்ணலாம். அது எல்லாமே அந்த பர்டிகுலர் பாக்ஸ்க்குள்ள இன்ஃபர்மேஷனா இருக்கும். உங்களுக்கு தேவையான பாக்ஸை எப்படி எடுக்கணும், அந்த பாக்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், இதை தான் நீங்க ரிவிட் ஏபிஐல கத்துப்பீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து நான் எலமெண்ட் கிளாஸ் நான் போறேன். எலமெண்ட் கிளாஸ் போனோம் அப்படின்னா மெம்பர்ஸ் போனீங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ரிவிட்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கேன், மெத்தட்ஸ், சாரி எலமெண்ட்ஸ். அப்போ எலமெண்ட்ஸ் மேல இவ்வளோ ஆக்ஷன்ஸ் நான் வந்து நான் பண்ணலாம். அதே எலமெண்ட்ஸ் மேல இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் வந்துட்டு கெட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேபுக்குள்ள வந்துட்டேன். ஓகேவா? நான் சொன்னேன் எனக்கு டைனமோ அந்த நோட்ல இருந்து கிடைச்சது எலமெண்ட். அப்போ அந்த எலமெண்ட்ல இருந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னால கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் எடுக்கிறேன், நேம் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் நேம் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எடுத்துட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா C# வந்து சின்டாக்ஸ் இருக்கு, விஷுவல் பேசிக் சின்டாக்ஸ் இருக்கு, C++ இருக்கு, ஆனா பைத்தானுக்கு இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? C# ஓட ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். இந்த டாக்குமெண்டேஷன் எப்படி பண்றது, எப்படி படிக்கிறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இதுதான் ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து என்ன இருக்கு? கெட் அண்ட் செட் இருக்கு. விச் மீன் அந்த ப்ராப்பர்ட்டியை என்னால அதோட வேல்யூ என்னால கெட் பண்ணவும் முடியும், என்னால செட் பண்ணவும் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா அப்படி இந்த நேமை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து என்ன கொடுக்கும்? விச் மீன் நான் ஏ அப்படின்றது ஈக்குவல் 10 கொடுத்தேன். நான் ஏவை கால் பண்ணா எனக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிச்சு? எனக்கு 10ன்னு கிடைச்சிச்சு. அப்போ அதே மாதிரி நேமை நான் கால் பண்ணா எனக்கு அவுட்புட்ல என்னவா கிடைக்கும்? இதுதான் வந்துட்டு மேட்டர். ஓகே, இப்போ எலமெண்ட்ஸ்க்கு பதில் டாட் நேம் கொடுக்குறேன். விச் மீன் இங்க எலமெண்ட் இருக்கு, இங்க எலமெண்ட் எடுத்து போய் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த எலமெண்ட் வந்துட்டு எலமெண்ட் கிளாஸ்ல இருந்து வருது. இந்த எலமெண்ட் கிளாஸ்ல நேம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த நேம்
ப்ராப்பர்ட்டிக்கு கெட் அண்ட் செட் இருக்கு, which means என்னால கெட் பண்ணவும் முடியும், செட் பண்ண முடியும். அப்படி நான் கெட் பண்ணனா எனக்கு அவுட்புட் என்ன டேட்டா டைப்பா கிடைக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா கிடைக்கும். சேவ் அண்ட் ரன். எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அவுட்புட் கிடைச்சிச்சு. இந்த அவுட்புட் என்ன டேட்டா டைப்ல இருக்குன்றது எப்படி தெரியுது? கொடுத்தேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங். கிளியர் கைஸ்? ஓகே ப்ரோ. ஓகே, நேம் எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு இது பார்ப்போமா? ஐடி எடுக்கிறேன். இப்போ இதை வச்சு நீங்க சொல்லணும், நேம் வந்து ரிவீட் எலமெண்ட்ல உங்களால செட் பண்ண முடியும், கெட் பண்ண முடியும். உங்களால எலமெண்ட்டுக்கு எலமெண்ட் ஐடி செட் பண்ண முடியுமா? நீங்களா ஒரு நம்பர் செட் பண்ண முடியுமா? முடியாது ப்ரோ. அதனாலதான் என்ன இல்ல, செட் இல்ல இருக்கு. இப்போ நான் ஐடிய எலமெண்ட் டாட் ஐடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன டேட்டா டைப்ல இருக்கணும்? அவுட்புட் என்னவா இருக்கணும்? நம்பர்ல இருக்கணும். நம்பர்ல இருக்கணும். அப்படியே டாக்குமெண்டேஷன் சொல்லுது. இங்க நேமுக்கு வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு சொல்லுச்சு? ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு சொல்லிச்சு. இங்கே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எனக்கு அவுட்புட்டா கிடைச்சிருச்சு. ஐடிக்கு வந்து என்னன்னு சொல்லுது? ஐடிக்கு எதுவுமே சொல்லல ப்ரோ. எலமெண்ட் ஐடி அப்படின்னு தான் இருக்கு. அதுதான் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ டாட் ஐடி கொடுத்து சேவ் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா என்னவா கிடைக்குது? எலமெண்ட் ஐடியா இருக்கு. இதே எலமெண்ட் ஜென்ரலா எலமெண்ட் ஐடி நோடு எடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னவா இருக்கு? நம்பரா இருக்கு. இதே டாக்குமெண்டேஷன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னவா இருக்கு? ஐடியா இருக்கு. இது வேற டேட்டா டைப், இதுல வர்றது வேற டேட்டா டைப். புரிஞ்சா? நெக்ஸ்ட் நம்ம கிட்ட எலமெண்ட் கெட் லொகேஷன் நோடு இருக்கு, கரெக்டா? இந்த நோடு என்ன பண்ணும்? நான் எடுத்துட்டு போய் நான் கனெக்ட் பண்ணா எனக்கு அவுட்புட் என்னவா கிடைக்கும்? லொகேஷன் கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பாயிண்டா கிடைச்சிச்சு, கரெக்டா? இப்போ அதே மாதிரி இங்க என்கிட்ட என்ன இது இருக்கு அப்படின்னா, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா லொகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு எடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் டேட்டா டைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. as per the டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. லொகேஷன் ப்ராப்பர்ட்டி கால் கெட் மட்டும் தான் பண்ண முடியும், செட் பண்ண முடியாது வேல்யூஸ். நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து டேட்டா டைப் வந்து லொகேஷனா காட்டும். ஓகேவா? ஐடி டாட் லொகேஷன் அப்படி நான் கொடுக்குறேன். சேவ் அண்ட் ரன். இப்போ என்ன கிளாஸா கிடைச்சிருக்கு உங்களுக்கு? லொகேஷன் பாயிண்டா கிடைச்சிருக்கு. அப்ப டாக்குமெண்டேஷன் போய் சொல்லுதா? மேபி இப்படி எடுத்தாலும் இதோட வேல்யூ கரெக்ட் தான் அப்படியா ப்ரோ? இப்போ லொகேஷன்ல இருந்து லொகேஷன் பாயிண்ட் வந்துட்டு போகணும். ஓகேவா? ஏன்னா நம்ம தெரியும் ரிவீட் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் மாடலிங் இருக்கு, பாயிண்ட் பேஸ்ட் மாடலிங், லைன் பேஸ்ட் மாடலிங். ஓகேவா? இப்போ இதுல இருந்து எனக்கு பாயிண்ட் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் பாயிண்ட் கொடுத்து, சாரி, இப்போ எனக்கு ஆக்சுவல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சிச்சு. இன்னும் கிளியரா நோட்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா இங்க கிடைக்கிற பாயிண்ட் வேற, இங்க கிடைக்கிற பாயிண்ட் வேற. இங்க என்ன கிடைச்சிருக்கு? autodesk டாட் டிபி டாட் xyz. இதை நான் கனெக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஜாமெட்ரி பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த கிளாஸ்ல நீங்க என்ன கத்துப்பீங்க அப்படின்னா எப்படி ஒரு டேட்டா டைப்ல இருந்து which mean ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்க மாறணும். உங்களுக்கு ஒரு ஒர்க் பண்றதுக்கு எந்த கிளாஸ் நீங்க வந்து ரீச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கட்டினேன். மொத்த ரிவிட்ல இருக்க ப்ராஜெக்ட்ல இருக்க மார்க் பாராமீட்டரோட வேல்யூவும் நான் கலெக்ட் பண்ணேன். அப்போ இந்த ஒர்க்கை பண்றதுக்கு எந்த கிளாஸை நீங்க போய் வெரிஃபை பண்ணணும்? என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 நோடு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ரிவிட்ல இருக்க மொத்த டக்டையும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க அதை ஒரே நோட்ல நான் முடிச்சிட்டேன்.
That is the power of automation. When you're automation using Revit API with Python. ஓகேவா? ஒரு 10 நோடு பண்ற ஒர்க்க ஒரு சிம்பிள் நோட்ல வந்து நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? பைத்தான் வந்துட்டு வெரி பேசிக்ஸ் பைத்தான் வந்து நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்க வந்துட்டு பைத்தானோட அட்வான்ஸ்டு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு வந்துட்டு ஒரு யூஸும் இல்ல. பேசிக்ஸ ப்ராப்பரா கத்துக்கணும். வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஆக்சுவலா கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குது. இப்போ உங்களுக்கு வேரியபிள் கிரியேட் பண்ணணும் கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதானே? ப்ரோக்ராமிங் கஷ்டமா இருந்துச்சா? வேரியபிள் உங்களால இப்ப கிரியேட் பண்ணணும், எல்லாரையும் இப்ப வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும் தானே? கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ Yes, bro. பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ ஈவன் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கஷ்டமா இருந்தாலும் நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு விஷயத்தும் இன்ச் பை இன்ச் ஆக்சுவலா என்ன நடக்குது, ஏன் இதை நீங்க பண்ணணும், அந்த பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குன்றத முதற்கொண்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்ம அட்வான்ஸ்டு பைத்தான் டாபிக் வந்துட்டு போறது இல்ல. இனிஷியலா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். பேசிக்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ்டு டாபிக், அதாவது கிளாஸ் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, மெத்தட்ஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ். அது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா நான் சொல்லும் போது? ஜென்ரலா ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இப்போ அதே எக்ஸாம்பிள்ஸை நான் ரிவிட்டோட இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு நான் புரிய வச்சேன். கரெக்டா? ஈவன் தோ நீங்க இங்க கோடிங் கத்துக்கிட்டாலும் என்ன கான்செப்ட் கத்துக்கிட்டாலும் அதை ரிவிட்டோட மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ என்னடா கோடிங் அப்படின்றது, அந்த நான் மெக்கானிக்கல், நான் சிவில், நான் எலக்ட்ரிக்கல், இது எனக்கு கோடிங்னாவே ஆகாது, பயமே தேவையில்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா பைத்தான் பேசிக்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்மீடியட் லாங்குவேஜான ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி படிப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவிட் API டாக்குமெண்டேஷன் எப்படி ரீட் பண்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது மாதிரி பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ உங்க சிஸ்டத்துல வந்து நீங்க ரிவிட் பைத்தானோட ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களுக்கு வர, ஏன் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு லைனுக்கும் என்ன மீனிங், இது இல்லாம உங்களால ஒர்க் பண்ண முடியாது. இந்த டெம்ப்ளேட் நெக்ஸ்ட் வந்துட்டு அயன் பைத்தான். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே வெறும் நார்மல் பைத்தான் மட்டும் தான். இப்போ ஆக்சுவலா ரிவிட் ஆபரேஷன்ஸ் நீங்க இங்க பண்ணணும் அப்படின்னா அயன் பைத்தான் தான் நீங்க பண்ணணும். அயன் பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் இங்க வந்து நீங்க பண்ணணும். ஸோ அயன் பைத்தான் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டாஸ்க் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைனமோல என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே ஆக்ஷன்ஸை இங்கே நீங்க பண்ண போறீங்க, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். எப்படி எலமெண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி எலமெண்ட்டை டைனமோக்குள்ள கொண்டு வந்தோம், எப்படி எலமெண்ட்டை வச்சு கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணோம், எப்படி ஷீட் கிரியேட் பண்ணோம், எப்படி வீவ் கிரியேட் பண்ணோம், எப்படி வேற என்ன பண்ணோம், பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணோம், பேராமீட்டரோட வேல்யூ எப்படி கெட் பண்ணோம், பேராமீட்டர் வேல்யூ எப்படி செட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேஷன் சொல்லிட்டேன். இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு மாடிஃபிகேஷன், எலமெண்ட் எப்படி மூவ் பண்றது, எப்படி ரொட்டேட் பண்றது, எப்படி மிரர் பண்றது. இந்த ரொட்டேட், மிரர், இந்த கான்செப்ட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். லீனியர் அல்ஜிப்ரா வந்து நீங்க படிச்சோம். பாயிண்ட்னா என்ன, வெக்டார்னா என்ன, 2 பாயிண்ட்ல இருந்து எப்படி வெக்டார் எடுக்கிறது, ஃபார்முலா என்ன, 2 பாயிண்ட்ஸ்ல இருந்து வெக்டார் எடுக்கிற ஃபார்முலா என்ன, x2 - x1, y2 - y1, z2 - z1. 2 பாயிண்ட்ல இருந்து எப்படி டிஸ்டன்ஸ் எடுக்கிறது, ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square plus z2 - z1 the whole square. 2 வெக்டார்ல என்கிட்ட 2 டைரக்ஷன் இருக்கு. இந்த டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா எனக்கு ஒரு டைரக்ஷன் வேணும். அந்த டைரக்ஷனை வச்சு நான் வந்துட்டு எலமெண்ட் வந்து நான் மூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா எனக்கு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம், கோடிங் வந்து நம்ம சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் API டாக்குமெண்டேஷன் எப்படி இது பண்றது சொல்லுவோம். வெறும் கோடிங் அண்ட் API டாக்குமெண்டேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால ஆட்டோமேஷன் இன்ஜினியரா ஆக முடியாது. கிளியர் கைஸ்? தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எப்படி ஜீரோ டெஸ்ட் நோடு வந்துட்டு கிரியேட் பண்றது. ஆக்சுவலா இது நம்ம எக்ஸாம்பிள்ஸ், இது நம்மளோட சாம்பிள் UI நம்ம கிரியேட் பண்றது. ஓகேவா? செக் பூலியன் ட்ரூ கனெக்ட் பண்ண அப்படின்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இங்க வந்து நான் செக் பாக்ஸ் வச்சிருக்கேன், காம்போ பாக்ஸ் வச்சிருக்கேன், இங்க செக் பாக்ஸ் வச்சிருக்கேன், இங்க ரேடியோ பட்டன் வச்சிருக்கேன், இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன், இங்க பட்டன் வச்சிருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணா வந்துட்டு ரிவிட்ல ஒரு ஆக்ஷன் பண்ற மாதிரி நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கிரியேட் பண்றது எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா
டைனமோல டேட்டா ஷேப்ஸை வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அங்க உங்களுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இருக்காது. இது எப்படி கிரியேட் பண்ணணும், இது எங்க போய் உட்காரும், எந்த ஒரு கண்ட்ரோல் நீங்க வந்துட்டு கண் மூடித்தனமா தான் வந்துட்டு அதை ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணி முடிச்சு டிப்ளாய் பண்ணும்போது தான் அது எங்க இருக்கும் அப்படின்றது உங்களை பார்க்க முடியும். பட் WPF ஃப்ளோல பண்ணும்போது இதை வந்து நீங்க ஆக்சுவலா பார்க்க முடியும். நம்ம இன்ஸ்டியூட்ல மட்டும் தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜீரோ டச் நோடு எப்படி கிரியேட் பண்றது, இந்த ஜீரோ டச் நோடுல எப்படி WPF யூஸ் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றது, இதெல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்ல மட்டும் தான் வந்து நம்ம டீச் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம UI UX இந்த IT செக்டார்ல அவங்க பண்றது தானே ப்ரோ? அவங்க இது வந்து நம்ம இது நம்ம ரிவிட் குளின்னு வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி ரூட்ஸ் டூல்ஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சம் ஐகான் வந்துட்டு வரும். அதே மாதிரி வந்துட்டு இங்க டைனமோக்குள்ளேயே நீங்க வந்துட்டு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவிட் எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு டிராப் டவுன் வச்சு இதுல இந்த பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் பேராமீட்டர் மட்டும் நான் மாத்தணும், இது மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். நிறைய விஷயம் பண்ணலாம் ஜீரோ டச் நோட்ல. You can become a pro in creating zero touch nodes. Okay. Any more doubts regarding the course? Course வந்து Saturday and Sundaysல பிளான் பண்ணியிருக்கோம். டைமிங் அட்மின் சொல்லுவாங்க. 35 hours நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் இட் வில் ஆல்வேஸ் கோ பியாண்ட் 35 hours. Any more doubts? யாருக்கு இந்த கொஸ்டின் இல்லையா? சந்திரசேகரன், ரத்னகுமார், முன்சீப், அபிஜித், ஆத்மா. எஸ் மன்சீப், கேளுங்க. எனக்கு டைனமோ அவ்வளோ பெருசா தெரியாது. டைனமோ தெரியாம இதை ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இல்லை டைனமோ படிச்சுட்டு செய்யறது பெட்டரா? பெட்டர் டைனமோ படிச்சுட்டு இது பண்றது. டைனமோ சுத்தமா தெரியாதா இல்ல அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கா? பேசிக்கா செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண அவர் ட்ரை பண்ண இல்லை பெருசா. பெட்டரா கிளாஸ் ஒன்று எடுத்து போனதா நான் அட்மினோட பேசுறேன். ஓகே. வேற யாருக்கு டவுட் இருக்கா? சண்டேல இருந்து நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். கோர்ஸ் என்ரோல்மெண்ட்க்கு வந்துட்டு அட்மினோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Any more questions? Then how was the session? ஏதாச்சும் கத்துக்க முடிஞ்சா? டவுட்ஸ் புதுசா ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்களா? செஷன் ஃபாஸ்டா போச்சு இல்ல ஸ்லோவா போச்சு, நல்லா போச்சு, போகல, தேரும் தேராது, ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆல் ஓகே ப்ரோ. ப்ரோ ஹைன்னு இல்ல லோவும் இல்ல, ஆல் ஓகே, மீடியமா கரெக்டா இருக்கு. ஓகே தான் ப்ரோ, ஓகே தான். Satisfied, right? Yeah bro. That's what I need. Okay guys, if nobody have any questions, we will end here. We'll meet on Sunday. Sure bro. Yeah, thank you Kaushik. Thank you so much. Thank you bro. Thank you guys.